ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீதி கட்சியுடைய ஆட்சி. நீதி கட்சியின் முதல் தலைவராக சர் தியாகராய செட்டியும் முதல் பொதுச் செயலராக ஆற்காடு ராமசாமி பொறுப்பேற்றனர். நீதி கட்சி முதல் தலைவர் சர் தியாகராய செட்டி, முதல் பொதுச் செயலாளர் ஆற்காடு ராமசாமி. சென்னை சட்டமன்றம் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1861ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அப்போது அம்மன்றம் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஆலோசனை அவையாக மட்டுமே இருந்தது. இது கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1861ஆம் ஆண்டு சென்னை சட்டமன்றம் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1861. நீதி கட்சி ஆட்சி 1920 யார் ஃபஸ்ட்டு? சுப்பராயலு நாயுடு. சுப்பராயலு நாயுடு முதலமைச்சராக இருப்பார். அவருடன் ராமராயனின்கரும் வெங்கடரெட்டி நாயுடு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்பட்டார். ஏபி பேட்ரு கல்வி அமைச்சரானார். நீதி கட்சியின் முதலமைச்சரவை 1923 செப்டம்பர் 11 வரை பதவியில் இருந்தது. அவங்களுடைய சாதனைகள் கொடுத்துருக்காங்க. 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வழிவகுத்தது. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1920. 1922 டிசம்பர் 18 இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா இச்சட்டம் 1925 நிறைவேற்றப்பட்டது.